நம்ம வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டை நமக்கு எவ்வளோ லிமிட் வேணும் அப்படிங்கிறத நாம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறது நல்லது. எனக்கு 3 லட்சம் போதும், 4 லட்சம் போதும், 5 லட்சம் போதும் அப்படின்னு கடைக்கு போகும்போது இம்மீடியட்டாக நீங்கள் கையில் காசு கொடுத்தா தான் உங்கள்கிட்ட பொருள் வரும். ஆனால் அதே நேரத்தில் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 45 நாளைக்கு உங்களுக்கு என்ன தரான்னா கடன் தரான், அதுக்கும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் தரான். அப்போ 45 டேஸ் வரைக்கும் நீங்கள் அதை தாராளமாக அந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் டியூ கட்டாமல் 100% டோட்டல் நீங்கள் என்ன ஸ்வைப் பண்ணீங்களோ அதை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னால் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் எப்போ ஸ்வைப் பண்ணுறீங்களோ ஸ்வைப் பண்ணும்போதே இஎம்ஐக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணுங்கள். ஒரு கார்டு பேமெண்ட்டை இன்னொரு கார்டு பேமெண்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் ரைஸ் ஆகாமல் ஆக்சுவல் நீங்கள் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் ரெக்கார்ட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்வைப் பண்ணும்போது இட் வில் ரெக்கார்டட் அஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸில் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சம்மந்தமாக நிறைய சோசியல் மீடியாவில் கிரெடிட் கார்டை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் பற்றி தான் நானும் இப்போ பேச வந்திருக்கேன். இந்த கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்லதா கெட்டதா இது யாரும் ஒரு முடிவாக சொல்லவே மாட்றாங்கல்ல. ஸோ அதனால் நம்ம அதை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்கலாமா, நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருப்பேன், சில பேர்லாம் 4 கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க, 3 கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அதில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும், இப்போ நாங்கள் 2-3 கிரெடிட் கார்டு வச்சுருக்கும் போது நான் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், நான் வேறு மாதிரி யூஸ் பண்ணேன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரெடிட் கார்டை பற்றி பார்க்கலாம். கிரெடிட் கார்டு ஆக்சுவலாக நல்லதா கெட்டதா? கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது நல்லதாக இருக்கும். நீங்கள் அதை டியூ டேட்டில் கட்டாமல் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் நீங்கள் டியூ டேட்டை லாஸ் பண்ணிட்டீங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கட்ட முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட கிரெடிட் கார்டு உங்களோட டோட்டல் சிபில் ஸ்கோரை அடி வாங்க வச்சிடும். ஸோ கிரெடிட் கார்டை நம்ம கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எதனால் அப்படின்னா இப்போ சில கிரெடிட் கார்டெலாம் பார்த்திங்கன்னா லிமிட் ரொம்ப ஜாஸ்தியாக தருவாங்க. இப்போ ஆர்பிஎல் பேங்க்கில் கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டோ, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டு, இப்போ ஈவன் அமெக்ஸ்லாம் கூட இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா லிமிட் செட் பண்ணிட்டாங்க. பட் முன்னாடிலாம் லிமிட்டே கிடையாது. நீங்கள் 10 lakhs கூட ஸ்வைப் பண்ணலாம், 5 lakhs கூட ஸ்வைப் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் மட்டும் கேட்பாங்க. ஸோ தே கேன் ஸ்வைப். ஸோ இப்போ நம்ம வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டை நமக்கு எவ்வளோ லிமிட் வேணும் அப்படிங்கிறத நாம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறது நல்லது. எனக்கு 3 லட்சம் போதும், 4 லட்சம் போதும், 5 லட்சம் போதும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கை வீக்கத்துக்கு நம்மளோட கேப்பபிலிட்டி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நமக்கு எவ்வளோ தேவைப்படும், மந்த்லி செலவுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும், நமக்கு எல்லாம் மீறி என்ன அமௌண்ட் நமக்கு தேவைப்படுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் கார்டை லிமிட் நம்ம செட் பண்ணுறது ஒரு வகையில் நல்லது. ரெண்டாவது, நம்ம கிரெடிட் கார்டில் லிமிட் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஸ்வைப் பண்ணுவோம். ஒன்ஸ் கிரெடிட் கார்டு லிமிட் முடிஞ்சு போச்சுன்னா நமக்கு ஸ்வைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்போ அப்படியே நீங்கள் மேற்கொண்டு தேவைப்பட்டால் கூட பார்ட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த கிரெடிட் கார்டு எகைன் அவைலபிலிட்டி வரும், நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்க முடியும். ஸோ லிமிட் மினிமலாக வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது, டியூ டேட்டில் ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணுறது நல்லது. இப்போ 10ஆம் தேதி, ஏன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் 45 டேஸ் உங்களுக்கு டைம் தருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 45 டேஸ் உங்களுக்கு என்னன்னா ஃப்ரீயாக ஒரு அமௌண்ட் வருது. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போகும்போது இம்மீடியட்டாக நீங்கள் கையில் காசு கொடுத்தா தான் உங்கள்கிட்ட பொருள் வரும். ஆனால் அதே நேரத்தில் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 45 நாளைக்கு உங்களுக்கு என்ன தரான்னா கடன் தரான், அதுக்கும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் தரான். அப்போ 45 டேஸ் வரைக்கும் நீங்கள் அதை தாராளமாக அந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னைக்கு அந்த டியூ வருதோ அதை மைண்டில் வச்சுட்டு என்ன டேட் வருதோ அந்த டேட்டில் ப்ராப்பராக நம்ம பேமெண்ட் பண்ணுறோன்னா 2 விஷயம் நல்லது நடக்கும். ஒன்று, உங்களோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கிரெடிட் லிமிட்டும் ஜாஸ்தி பண்ணுவாங்க, அது வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. பட் கிரெடிட் கார்டு வச்சுருக்கனால மற்ற ஃபெசிலிட்டிஸும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏர்போர்ட் போகிறீங்க, லான்ச் யூஸ் பண்ணலாம், ஃபாரின் போனீங்கன்னா ப்ரியாரிட்டி பாஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய கூப்பன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வரும். பட் இதுக்கெல்லாம் நம்ம ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நான் கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணாததுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, நமக்கு இவ்வளோ வரும், இந்த அளவுக்கு நம்மளால் அடுத்த மாதம் சம்பாத்தியம் பண்ண முடியும் அப்படிங்கிறத, அல்லது நம்மளோட கேப்பபிலிட்டி தெரியாமையோ நம்ம ஸ்வைப் பண்ணுறது. ரெண்டாவது, நீங்கள் கேஷாக வித்ட்ரா பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக கிரெடிட் கார்டில் கேஷாக வித்ட்ராயல் பண்ணுறத
அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கேஷை வித்ட்ரா பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கலே ஹையஸ்ட் ரேட். ஸோ நார்மலாக நம்ம கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி பொருள் வாங்குறது வேறு, ஏடிஎம் மிஷினில் எடுத்து அதிலிருந்து ரூபா எடுக்கிறது வேறு. ஸோ கிரெடிட் கார்டில் நீங்கள் கேஷை வித்ட்ரா பண்ணுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிங்கன்னா இட் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் கார்டு உங்களுக்காக தான் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேவையான பொருளுக்காக தான் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறீங்களாங்கிறதையும் மைண்டில் வச்சு பண்ணுங்கள். இப்போது ஒரு கார்டு வச்சுருக்கிறவங்க ஓகே சார், நான் ஒரு கார்டு மட்டும் இல்லை, என்கிட்ட ஒரு 2-3 கார்டு இருக்குது. என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தார், அவரோட ஸ்டோரியை சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 72 lakhs வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்திருந்தது. இந்த 72 lakhs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு ஃபார் த ஹோல் இயர், ஒரு வருஷத்தில் மட்டும். 72 lakhs என்ன கிரெடிட் கார்டில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் ஐடி ஃபைல் பண்ணல. ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸை 72 lakhs பண்ணியிருக்கீங்க, பட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைன்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. நான் அவரை கூப்பிட்டு என்ன சார் இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சார் என்கிட்ட ஒரு 4 கார்டு இருக்குது, எனக்கு வருமானம்லாம் எதுவும் இல்லை, நான் வந்து கிரெடிட் கார்டில் தான் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுவேன், இந்த மாதம் இந்த கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணுவேன், அதுக்கடுத்து அந்த டியூ வரும்போது அடுத்த கார்டை எடுத்து நான் அதில் பேமெண்ட் பண்ணிடுவேன், அதுக்கடுத்து டியூ வரும்போது இன்னொரு கார்டு வச்சுருக்கேன், அதை வச்சு கார்டை வந்து நான் பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ கடைசியாக அந்த பேமெண்ட்டே நடக்காது, இப்படி சுற்றி போயிட்டுருக்கோம் அப்படின்னாரு. இப்போது இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் ஒரு 2 லட்சம் தேவைப்படுது அல்லது ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வைங்க. அந்த 3 லட்ச ரூபாயை நீங்கள் ஒரு சிங்கிள் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டீங்க. ஸ்வைப் பண்ணி அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் அந்த கிரெடிட் கார்டுக்கு எகென்ஸ்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் அப்படி பண்ணாமல் என்கிட்ட அமெக்ஸ் கார்டு இருக்குது, அதில் நான் 3 லட்சம் ஸ்வைப் பண்ணிட்டேன், இப்போது அமெக்ஸ் கார்டில் 3 லட்ச ரூபா கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக என்கிட்ட இன்னொரு ஹெச்டிஎஃப்சி கார்டு இருக்குது, அமெக்ஸ் கார்டோட டியூ டேட் வரும்போது ஹெச்டிஎஃப்சி கார்டை யூஸ் பண்ணி நான் அந்த அமெக்ஸ் கார்டை பேமெண்ட் பண்ணுறேன். அப்படி பேமெண்ட் பண்ணும்போது என்னோடய ஹெச்டிஎஃப்சி கார்டில் என்ன ஆகும்னா இன்னொரு 3 lakhs ரெக்கார்ட் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் செலவு பண்ணது 3 lakhs ஃபார் அமெக்ஸில், ஆனால் செலவு பண்ணது ஒரே ஒரு செலவு தான். பட் இந்த 3 lakhs பேமெண்ட் பண்ணுறதுக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்கில் திரும்ப ஒரு ஸ்வைப் பண்ணுறீங்க. தென் அகெயின் இப்போ உங்களோட பர்ச்சேஸஸ் அதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து 6 lakhs ரெக்கார்ட் ஆகுது. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டியூ டேட் வருது, அப்போது உங்கள்கிட்ட பணம் இல்லை. இப்போ நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து எஸ்பிஐ பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குது, இது எஸ்பிஐ பேங்க் கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி திரும்ப ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய லோனை கட்டுறீங்க, அதாவது அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை பண்ணுறீங்க. இப்போ எஸ்பிஐயில் ஸ்வைப் பண்ண 3 லட்சத்துக்கும் எகெயின் உங்களோட எக்ஸ்பென்சஸாக ரெக்கார்ட் ஆகும். அப்போது ஒரு சாதாரண 3 lakhs rupeesக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ண கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டு இப்போது 9 lakhs என்ன இருக்குன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ 3 லட்ச ரூபா செலவு இப்போ நீங்கள் 9 லட்ச ரூபா பண்ண மாதிரி உங்களோட ரெக்கார்டில் மாறிடும். அப்போது டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன கேட்பாங்கன்னா, நீ 9 lakhs செலவு பண்ணியிருக்க கிரெடிட் கார்டில் அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு கொஸ்டின் வரும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் 9 lakhs செலவும் பண்ணல, நீங்கள் செலவு பண்ணது என்னவோ 3 lakhs தான். பட் இதை நம்ம அங்கே வந்து போய் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா, அதை அவங்க ஆக்சுவலாக பெரிய லெவலில் அதை ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி கேஷாக வித்ட்ரா பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, சம் பர்சன்டேஜ் கமிஷனுக்காகவோ இல்லை வேறு பர்பஸ்க்காகவோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அவசர தேவைக்காக எனக்கு பணம் தேவைப்படுது, கையில் பணம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நேராக போகிறேன், ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஸ்வைப் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறேன். அவர் 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 அவர் எடுத்துகிட்டு 90,000 என் கையில் கொடுக்குறாரு. இப்போ இந்த 90,000 நான் என்ன பண்ணுறேன்னா செலவு பண்ணிடுறேன், அல்லது அதை என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இப்போ 1 லட்ச ரூபா எனக்கு என்ன ஆகும், டிரான்சாக்ஷன்ஸ் வைஸ் எனக்கு செலவு. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 1 lakhங்கிறது என்னுடைய செலவாக புக் ஆகிடுச்சு. ஸோ மேபி அந்த கடையில் நான் வந்து மொபைல் ஃபோன் வாங்கின மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மொபைல் ஃபோன் கம்பெனி அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ஒரு 90,000 அவர் எனக்கு தர வேண்டிய 90,000 என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இப்போ அந்த 90,000 எனக்கு என்ன ஆகும்னா மறுபடியும் இன்னொரு இன்கம்மாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இட் இஸ் மை அனதர் இன்கம். 1 லட்சம் நான் செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த 90,000 திரும்ப எனக்கு இன்கமாக வந்து உட்காந்துருக்கு. இப்போ என்னோடய இன்கம் என்னாச்சு 1,90,000. ஏன்னா 1 லட்சம் ஆல்ரெடி நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க வித்தவுட் சோர்ஸு, திரும்ப 90,000 ஒரு இன்கம் உங்ககிட்ட ஆட் ஆகிருக்கு. அப்போ இது டபுள் த இன்கமாக மாறுது. ஸோ கிரெடிட் கார்டை இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
ஸோ இதில் நிறைய அவங்களோட சிபில் ஸ்கோர் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்னால என்னோடய கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியாகுமா, என்னோடய சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாகும். ஆனால் பெரிய லெவலில் கம்மியாகாது. ஆனால் நீங்கள் மினிமம் டியூ மட்டுமே கட்டிட்டு வந்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து ஒரு 40,000 வரைக்கும் ஸ்வைப் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க. அந்த 40,000 ஸ்வைப் பண்ணதில் நீங்கள் 7,000 rupees மினிமம் டியூ அப்படின்னு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து 40,000 வரும். நம்ம என்ன பண்ணோன்னா கையில் பணம் இருக்காது. ஸோ அந்த டயத்தில் சரி 7,000 மட்டும் மினிமம் டியூ கட்டிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ அந்த 40,000ல் 7,000 rupees மட்டும் மினிமம் டியூ கட்டியிருப்பீங்க. பேலன்ஸு 33,000க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்கும். இட் கம்ஸ் டு மோர் தென் 32%லேருந்து 34% வரை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஃபார் நெக்ஸ்ட் மந்த். அப்போது இந்த வேல்யூ மினிமம் டியூ கட்டுறீங்க அப்படின்னா 2 டிஃபால்ட் இருக்கும். ஒன்று, உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து அடியாகும். சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப 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 கம்மியாகும் பிகாஸ் ஆஃப் நீங்கள் யூஸிங் மினிமம் பேமெண்ட்டு, அதாவது மினிமம் டியூ நீங்கள் மினிமம் டியூ கட்டுறதுனால. ரெண்டாவது, இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மினிமம் டியூனால் ஃபுல் பேமெண்ட் செட்டில் ஆகலை. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 36,000க்கு எகெயின் யூ வில் பே பிக்கஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ அப்போ மினிமம் டியூ கட்டாமல் 100% டோட்டல் நீங்கள் என்ன ஸ்வைப் பண்ணிங்களோ அதை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னால் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் எப்போ ஸ்வைப் பண்ணுறீங்களோ ஸ்வைப் பண்ணும்போதே இஎம்ஐக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ இஎம்ஐயில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். வித் இன்ட்ரெஸ்ட்டு, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேங்க்ஸில் உங்களுக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டே வந்து, அதாவது நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா பேங்க்ஸில் தருவாங்க. அது ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. சில பேர் வந்து சில கார்டில் உங்களுக்கு அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லாமல் இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், உங்களால் அந்த பேமெண்ட்டை நெக்ஸ்ட் மந்த்து பில் சைக்கிளில் பேமெண்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக கண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மினிமம் டியூவோட எப்போவுமே ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, ஒரு கார்டு பேமெண்ட்டை இன்னொரு கார்டு பேமெண்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரைஸ் ஆகாமல் ஆக்சுவல் நீங்கள் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் ரெக்கார்ட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்வைப் பண்ணும்போது இட் வில் ரெக்கார்டட் அஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸில் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கோ அல்லது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கோ நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து கிரெடிட் கார்டு சம்மந்தமாக ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தோம். அதில் நம்ம எதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்ண வேண்டாங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். பட் அதையும் தவிர்த்து சில நண்பர்கள்லாம் இருப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க, அதெல்லாம் எதுவும் இஷ்யூவே இல்லை, ஸோ நான் அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும், என் கிரெடிட் கார்டை வந்து அவன் வாங்குறான், கரெக்டாக பேமெண்ட் பண்ணி கொடுத்துட்றான், நீங்கள் என்னன்னா யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ கிரெடிட் கார்டை நீங்கள் உங்கள் நண்பருக்கு கொடுங்க, பிரச்சனை இல்லை. அவரும் உங்களுக்கு கரெக்டாக எவ்ரி மந்த் பேமெண்ட் பண்ணுறாரா பண்ணட்டும். ஆனால் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வாங்காமல் டைரெக்டாக கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் HDFC பேங்க்கில் இருக்குது. இப்போது நீங்கள் கார்டை வந்து அவருக்கு டைரெக்டாக ஸ்வைப் பண்ண கொடுத்துட்டீங்க. ஸோ கார்டு வந்து ஒரு 1 லட்ச ரூபா ஸ்வைப் பண்ணிட்டாரு. அந்த 1 லட்ச ரூபா ஸ்வைப்புக்கு வந்து பேமெண்ட்டை வந்து அடுத்த மாதம் உங்களோட HDFC பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப அந்த 1 லட்சம் உங்களோட இன்கமாக தான் மாறுமே தவிர அவர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதுக்காக கொடுத்த மாதிரி கன்சிடரேஷன் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதே ஸ்டேட் பேங்கோட நம்பர் கொடுத்து அதுக்கு டைரெக்டாக அவரை கட்ட சொல்லும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் ஆகாமல் டைரெக்டாகவே கிரெடிட் கார்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அவங்க டைரெக்டாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிரெடிட் கார்டுக்கு அடைச்சிட்டாருன்னா உங்களுக்கு எந்த விதமான டிரான்சாக்ஷனும் காட்டாது. ஸோ பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பும் இருக்காது. அதுக்காக எல்லா நண்பர்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், நான் இந்த மாதிரி நிறைய ரொட்டீனாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவசியத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிரெடிட் கார்டுங்கிறதே ரொம்ப அவசியமானது தான். அதுவும் உங்களுக்கு உங்களோட அவசியத்துக்கு மட்டும்தானே தவிர மற்றவங்களோட அவசியத்துக்கு அது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்டதை விட மற்றவங்க யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்டவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பர்டிகுலராக அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள், அது நல்ல விஷயந்தான். அதை வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு நல்லது தான், பட் அதை நீங்கள் பயன்படுத்துகிற முறையை பொறுத்து அப்படிங்கிறதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் இன்னொரு புதிய இன்ஃபர்மேஷனோட நம்ம மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி,
வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.